வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் போன பதிவில் வேதியியல் சொற்களோட தமிழ் பெயர்கள் குறித்த ஒரு 3 காணொளிகளை பதிவிட்டிருப்பேன் என்னோடய யூடியூப் சேனலில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நான் தனிமங்கள், அதாவது எலமெண்ட்ஸோட தமிழ் பெயர்களும் மற்றும் ஏலேருந்து ஆரம்பித்து ஓ வரைக்கும் உள்ள எல்லா சொற்களுக்கூட தமிழ் பெயர்களை பார்த்துருக்கோம். இதில் இப்போ பி வரிசையில் தான் இருப்போம். பெலேடியம் அப்படின்னா வெண்ணிரும்பு இல்லைன்னா பொன்னிமம்னு சொல்கிறாங்க. பாராஃபின் அப்படின்னா வெண்மெழுகு. பாராஃபினிலின் டையமைன் இணை மக்கீடை இரு நவச்சியம், அதான் பேர். தூபியம் 1,4 இரு நவச்சியம் ஐயுபிஎஸ்சி நேம் அடிப்படையில் சொல்கிறாங்க. 1,4 இரு நவச்சிய தூபியம்னு கூட சொல்லலாம். இன்னொன்று கெவ்லார் அப்படிங்கிறது கடுமம்னு சொல்லுவாங்க. அந்த கெவ்லார் போன்ற கூட்டு பொருட்கள் அல்லது பொறியியல் பலப்படியங்களின் தயாரிப்பில் பயன்படுகிறது மூலக்கூறு அப்படின்னு மூலக்கூறுனா ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலான்னு அர்த்தம். ஐயுபிஎஸ்சி நேம் பாருங்கள், தூபியம் 1,4 இரு நவச்சியம்ங்கிறது அதனுடைய இந்த பாராஃபினிலின் டையமினோட ஐயுபிஎஸ்சி நேம். தமிழில் நான் சொல்கிறது இணை மக்கிடை இரு நவச்சியம்ங்கிறது காமன் நேம், நம்ம பொது பெயருக்கு பற்றி அது ஒன்று தமிழ் பெயர். பென்டேன் அப்படின்னா ஒரு பிணை ஐங்கொல்லியம். பென்டேன்னா ஒரு பிணை ஐங்கொல்லியம். பென்டீன் அப்படின்னா இருப்பிணை ஐங்கொல்லியம். பென்ட் 1 ஈன் அப்படின்னா 1 இருப்பிணை ஐங்கொல்லியம். பென் 2 ஈன் அப்படின்னா 2 இருப்பிணை ஐங்கொல்லியம். பென்டைன் அப்படின்னா முப்பிணை ஐங்கொல்லியம். பெப்டைசேஷன் நம்ம படிச்சிருப்போம், கூழ்மமாகல்னு சொல்லுவாங்க. பெர்மலாய் அப்படின்னா உட்புகு மாலை இல்லைனா ஊடு மாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு மற்றும் வன்வெளி, அயன் கூட்டல் நிக்கல், இது ரெண்டுத்தோட இது காம்பினேஷன் தான் இந்த பெர்மலாய்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு மற்றும் வன்வெளி, நிக்கலுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வன்வெளி, இது ரெண்டு கலந்த கலவைக்கு பெர்மலாய்னு பேர். அடுத்து பெர்மாங்கனேட் ஆனயான் அப்படின்னா 4 மங்கனம் நேர்மின்னுட்டணு MnO4-, அதான் அதோடைய ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. பெட்ரோகெமிக்கல்னால் பாறை வேதிப்பொருள். பெட்ரோலியம்னா பாறை எண்ணெய் இல்லைனா பாறை எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஃபீனால்னால் மக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஃபீனால்னா மக்கியம். அதுலேருந்து ஃபினைல்னு எந்த வார்த்தையாக தான் மக்கிங்கிற வார்த்தை வரும். ஃபினைல் காம்பவுண்ட்னா மக்கி இடை இனம் அப்படின்னு அர்த்தம். ஃபினைல் குரூப் அப்படின்னா மக்கீடை தொகுதி. இதை நல்லா கவனிங்க. எப்போவுமே இந்த ஆனையான் கேட்டையானுக்கு மின்னுட்டனு அந்த மாதிரி தான் வரும். ஆனையான் நேர் மின்னுட்டனு, கேட்டையான் எதிர் மின்னுட்டனு, இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபெனேமைன் மக்கிடை தூபியம். ஃபெனிலின் இருப்பிணை மக்கிடை. பாஸ்டீன் ஒளியினி, அதாவது COCl2ன்னு சொல்லுவாங்க, கோபால்ட் குளோரைடுன்னு நினைக்கிறேன். பாஸ்பேட் அயான் 4 தீமூரி மின்னுட்டனு, அதாவது PO4 3-, அதான் பாஸ்பேட் அயான். பாஸ்பேட் மினரல்னால் தீமூரி இனி, பாஸ்பாரிக் ஆசிட், தீமூரி அமிலம் H3PO4. பாஸ்போரஸ் தீமூரி இல்லைனா எரிமம் இல்லைனா மணிமம், அதாவது பாஸ்பரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, பாஸ்போரஸ் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அது H3PO3. அதோட பேர் எனக்கு இன்னும் சரியாக தெரியல, அதை நான் இப்போ சொல்கிறேன். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தீமூரி ஐயுயிரகம், அதாவது P2O5, அதான் தீமூரி ஐயுயிரகம். பினைன் அப்படின்னா இருப்பிணை ஓங்கியம், பிளாஸ்டிக்னு நெகிழி, அது தெரியும். பிளாட்டினம் அப்படின்னா வெண்தங்கம், வெண்மம், விழுப்போன், வன்போன். அப்புறம் புளுட்டோனியம்னா அயலியம் இல்லைனா செனாமம். அப்புறம் பொலோனியம்னா அனலியம், மஞ்சளம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளே கண்டுபிடித்த பேர். காரணம் என்னென்னா, எப்போவுமே நம்ம இந்த பெயர் கொடுக்கும் பொழுது அந்த தனிமத்தினுடைய அந்த குணாதிசயங்கள், அது என்ன நிறம் கொண்டது, அது எவ்வாறு செயல்படுங்கிறத வைத்து தான் இந்த பெயர் வைக்கப்படுது. அதுக்கு அடுத்து பாலிக்ளோரோ ட்ரைஃப்ளூரோ எத்திலின், இதோட பேர் என்னென்னா புது வினயம். பலபடி பாசிகனா குளோரோன்னு அர்த்தம். பாசிக மூவினை விய நெய் தருவழி, அதாவது மூவினைவியன்னா அந்த வினைவியங்கிறது ஃப்ளூரோ, எத்திலின்கிறதுக்கு நெய் தருவழின்னு அர்த்தம் பேர். பலபடி பாசிக மூவினைவிய இருகொல்லியம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. CF2 CClF n நம்பர் ஆஃப், அதான் ஃபார்முலா. சங்கிலியை கொண்ட சேர்மம். எளிதில் தீப்பற்றா வெப்ப நெகிழி நியோஃப்ளோன் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பாலியஸ்டர்னா பலப்படியத்தர், பலமரிலைன்னு பேர். பாலிமர்னா பலப்படியம் இல்லைனா பலமர், அதுதான் பாலிமர்னு மாதிரி இருக்குது. பாலிமரைசேஷன்னா பலப்படியாக்கம். பாலி ஆக்சிமெத்திலின் போம்னு சொல்லுவாங்க. பலப்படி உயிரக இருப்பிணை ஒரு கொல்லியம். நிறைய கெமிஸ்ட் இந்த வேதியியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதோட பேர் நிறையாவே தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு.
பாலிடெட்ராஃப்ளூரோ எத்திலின் PTFE வினைவி படியம் பலப்படி நெய்தருவழி பலப்படி நாவினை விய இருப்பினை இருகொள்ளியம். இதுதான் தமிழ் பெயர். F2CCF2N அப்படிங்கிறத ஃபார்முலா, அதோட மூலக்கூறு. சங்கிலியை கொண்ட சேர்மம் ஒட்டா பரப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. டெஃப்லான் என்ன ஆங்கிலத்தில், இது பேர் டெஃப்லான். டெஃப்லான் என்ன ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பாலிவினை குளோரைட் தெரேலியம் இல்லைனா பலப்படி தெரேலிய பாசிகம்னு சொல்லுவாங்க. தெரலிய பாசிகத்தின் பல்படினா நிறைய பாலிமர் சேர்றதுனால உருவாகும் வெப்ப நெகிழினா தெர்மோபிளாஸ்டிக்னு அர்த்தம். CH2CHClN அதான் மூலக்கூறு. பாலிஸ்டைரின் பல்படி மலக்கியம், பொதுவாக மலக்கிய மெத்து, அதாவது ஸ்டைரோஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னது, தெர்மாக்கோல்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த தெர்மாக்கோல் தெரியும். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டைரோஃபோம்னு ஒரு பேர் இருக்குது. பொதுவாக நம்ம என்னென்னு சொல்கிறோம், மலக்கிய மெத்து அப்படிங்கிறத அந்த பாலிஸ்டைரினுக்கு சொல்கிறோம். அடுத்து பொட்டாசியம் வெடியம் இல்லைனா சாம்பரம். பொட்டாசியம் செஸ்குவாக்சைடு, சாம்பரம் 1.5 உயிரகம். செஸ்குவாக்சைடுனா 1.5 1/2 1.5 இல்லைனா 3/2ன்னு எடுத்துக்கலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சாம்பரம் 4 உயிரக மங்கனம் KMnO4. பொட்டாசியம் தியோசைனைட் சாம்பரம் கந்தக கிரக கரிம தலைமம் KSCN அர்த்தம். பிரசியோடிமியம் குலைவெள்ளி வெண்மஞ்சை. புரோட்டாக்டினியம் பாகயம் புறக்கதிரம். புரோமீதியம் அரிதியம் கதிர்மம். இதெல்லாம் வந்து எஃப்லாக் எலமெண்ட், இந்த புரோமீதியம் படிக்கிறதெல்லாம். அடுத்து ப்ரொப்படைன் 1 2 ஈருறுப்பிணை முக்கொல்லியம். பொதுவாக இந்த டையின் அப்படின்னு வந்தாலும் அது 2, அதாவது டபுள் பாண்ட்னு அர்த்தம். ப்ரொப்பைன்னா ஒரு பிணை முக்கொல்லியம். ப்ரொப்பீன்னா இருப்பிணை முக்கொல்லியம். ப்ரொப்பைன் ஏன் முக்கோலியம்னு சொல்கிறாங்கன்னா 3 கார்பன் இருக்கும், அதாவது 3 கொல்லி இருக்கும். அந்த காரணத்தினால சொல்கிறாங்க. ப்ரொப்பைன் அப்படின்னா முப்பிணை, பிணைனா வந்து பாண்டுன்னு அர்த்தம். முப்பிணை முக்கொல்லியம், அதான் தமிழ் பேர். இப்போ கியூ வரிசைக்கு வரும். குவாண்டம் நிறைய பேருக்கு தெரியும். அதோட தமிழ் பேர் துல்லியன் அர்த்தம், துளியன். குவாண்டம் நம்பர்னால் துளிமை எண். குவாட்டர்னரி நாளினை. குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட். நாளினை நவசாரிய சேர்மம், அதுதான் அதோடைய தமிழ் பேர். இது நானே இப்போ என்னோடய கெமிஸ்ட் லேப்லலாம் நிறைய படிச்சிருக்கேன். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக ப்ராக்டிக்கல் லேபில் வரும். அதோட தமிழ் பேர் இதுதான். குவாட்ஸ் படிகக்கல். குயினிக் ஆசிட் சுரப்பட்டை அமிலம். குயினின் சுரப்பட்டயம். குயினோன். ஹைட்ராக்சி குளோரோகுயினோன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது மன்னிக்கணும், அது ஹைட்ராக்சி குளோரோகுயின். இது குயினோன், அது பேர் சுரப்பட்டை இனி. சுரப்பட்டை இனி, அது சுரப்பட்டயம். இது 2 பேர். அதுக்கடுத்து ஆர் வரிசை. கியூவில் அவ்வளோதான் கிடச்சிது எனக்கு. ஆர் வரிசையில் வந்து ரேடியம்னா கருகன் கதிரியம் கதிரிமம். ரேடான்னா ஆரகன் கதிரம். ரெஃப்ரிஜரண்ட் குளிர் பதனொட்டி. ரெனியம் அப்படின்னா கரிவெள்ளி அரிமம். ரோடியம்னா அரத்தியம் இல்லைன்னா திண்ணிமம்னு சொல்லுவாங்க. ராக் சால்ட் இந்துப்பு. அது எதுக்காக அந்த மாதிரி பெயர் வைத்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல, பட் அது உப்பு தான். இந்து அப்படிங்கிறது வந்து கடினமான அப்படிங்கிற மாதிரி எதமோ அர்த்தம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ராஞ்சனியம்னா உருத்தியம். ருபீடியம்னா அரும்பியம் இல்லைன்னா செவ்வரியம். ரப்பர்னால் முதல்ல என்ன தமிழ் பேர் தெரிஞ்சுக்கோங்க, மீள்மம். மீள்மம்ங்கிறது அதோடைய தமிழ் பேர். ருத்தேனியம்னா சீர்பொன் இல்லைன்னா சீர்தங்கம் இல்லைன்னா உருத்தினம். அழகான தமிழ் பேர் இதெல்லாம். ருதர்ஃபோடியம் உருத்திரவியம் இல்லை உருத்திரம். அதாவது ரூதர்ஃபோடியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞரோட பெயர். ஆனால் அதுலேயே நம்மளால் தமிழ் எழுத முடியுது பாருங்கள். அதுதான் தனித்தியங்கும் தமிழ்ங்கிறது நம்ம மொழிக்கு சிறப்பு. அடுத்து எஸ் வரிசை. சக்கரைஸ் சர்க்கரை நொதி, அதாவது தமிழ் பேர். சக்காரி மீட்டர் சர்க்கரை மானி. மானினாலே மீட்டர்னு அர்த்தம். சக்காரின் சர்க்கரை போலி. சாக்ரோமீட்டர் சர்க்கரை செறிவு மானி. சால்ட் பேட்ரே வெடியுப்பு. சமாரியம் சுடர்மம் இல்லைன்னா வெண்ணறைமம். இந்த சமாரியம்ங்கிறது எலமெண்ட்டுங்க, அது புரிஞ்சுக்கோங்க. மீட்டர் இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள், எல்லாத்தையும் மெஷர் பண்ணுற கருவிகள். அடுத்து சரைன் சரணன். சீபோர்ஜியம் இது எலமெண்ட், தனிமம். சிற்பியம் செலினியம், அதுவும் இதுதான். செங்கந்தகம் மதிமம். செஸ்கு ஆக்சைடு 1.5 உயிரகம். உயிரகம் வேறொரு மாலை தனிமத்துடன் 3க்கு 2, அதான் சொல்கிறேன்னே 3/2 அந்த விதத்தில் உள்ள சேர்மம் பேர் தான் செஸ்கு ஆக்சைடு. 3/2 3 / 2 அந்த கான்செப்ட்லேருந்து தான் செஸ்கு ஆக்சைடு.
சிலேன்னா ஒரு பின்னை மன்னிய நீரகம், ஒரு பின்னை மன்னிய நீரகம் அப்படிங்கிறது அர்த்தம். மன்னியம் நீரகம் ஒரு பிணை சேர்மம் அப்படிங்கிறது அர்த்தம். செஸ்குவாட்சைனா திரும்ப சொல்கிறேன், அது 3/2 3/2ங்கிற குவான்டிட்டியில் இருக்கும். சிலிக்கா அப்படின்னா மணல்மம். அப்புறம் சிலிக்கேட்னா மன்னிய வீணி. சிலிக்கான் மன்னியம் கண்மம். சிலிக்கான் டை ஆக்சைடு மன்னியம் ஈருயிரகம். சிலிக்கான் ஹைட்ரைட் மன்னியம் நீரகம், அதுதான் தமிழ் பெயர். வேற்று தமிழ் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னியம் நாநீரகம்னா 4 அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரைட்டில் 4 வருதுன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பிணைனா சிங்கிள் பாண்டுன்னு அர்த்தம். ஒரு மன்னிய நீரகம் அப்படின்னு இன்னும் தமிழ் பேர் இருக்குது. வேற்று ஆங்கில பெயர்கள் என்னென்னா மோனோசிலேன், அதுதான் அந்த ஒரு பிணை ஒரு மன்னிய நீரகம். சிலிக்கான் டெட்ராஹைட்ரேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மன்னியம் நாநீரகம். 2 பேர் இருக்குது. இதோட காமன் மாலிகுலர் ஃபார்முலான்னா SiH4. சிலிக்கோன் மணற்காடியம். சிலிக்கோன் அசிட்டேட் மணற்காடிய காடியம். அசிட்டேட்னா காடியம், அதிலே மணற்காடிய காடியம். சிலிக்கோன் ரப்பர்னா மணற்காடிய மீள்மம். சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைட் மன்னிய நாள் வினயம். சிலிக்கோக்சைன் இது நானும் படித்தது கிடையாது, இப்போ தான் கேள்விப்படுறேன். உயிரக மன்னிய கொல்லியம். R2SiO அப்படிங்கிற தொகுதிகளை அடங்கிய சேர்மம். இங்கு R என்பது நீரக அல்லது நீரக கரிம தொகுதியாகும்னு சொல்கிறாங்க. நீரகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நீரியம் தானே நம்ம ஹைட்ரஜனை சொல்கிறோம். அந்த காரணத்தை வைத்து பார்க்கும்போது இது CH3 அந்த காம்பவுண்டு உள்ளது சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக தெரில. பட் இது ஒரு ஃபார்முலா R2SiO4. சில்வர்னா வெள்ளி, சில்வர் புரோமைட்னா வெள்ளி நெடியம், அது நமக்கு தான் AgBr. இந்த ஃபோட்டோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். சில்வர் கார்பனேட்னா வெள்ளி மூவிரக கரிமம் Ag2CO3. சில்வர் குளோரைட்னா வெள்ளி பாசிகம் AgCl. சிலைல் அப்படிங்கிறது வந்து மன்னிய நீரகம், அதாவது காம்பவுண்டில் சொல்லும் போது மன்னிய நீரகம், குரூப்பாக சொல்லும் போது சிலைல் குரூப்னு சொன்னோன்னா மன்னிய நீரக தொகுதி. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா H2N+1 தொகுதி. இதுதான் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. காம்பவுண்ட் ஃபார்முலான்னு கூட சொல்லலாம், இல்லை குரூப் ஃபார்முலா எப்படின்னா சொல்லலாம். சிங்கிள் பாண்ட்னா ஒற்றைய பிணைப்பு இல்லைன்னா ஒரு பிணை. சிங்கிள் செயின் சிலிக்கேட் ஒற்றை சங்கிலி மன்னிய வினி. ஸ்லாக்னா கசடு. சோடானா காலகம். சோடானா தெரிஞ்சுக்கோங்க, காலகம்னு தமிழ் பேர். சோடியம்னா உவர்மம். சோடியம் குளோரைடு அப்படின்னா உவர்மம் பாசிகம். இதுதான் இதில் தமிழ் பெயர். இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த சிங்கிள் பாண்டில் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஒரு பிணை, இருப்பிணை, முப்பிணை அப்படிங்கிறது வந்து பாண்டிங் நேச்சரில் வர்றது எல்லாமே இந்த பிணைப்பு இதில் தான் வரும். அதுக்கடுத்து சோடியம் பாஸ்பேட், உவர்மம் நாலுயிரக திமுரி, இதுதான் தமிழ் பெயர். சோல்னு ஒன்று படிப்போம், கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக படிப்போம். நீர்மக்கூழ். சால்வெண்ட்னா கரைப்பி. சார்பிட்டால் மாச்சக்கரை மதுசாரம், வேற்று ஆங்கில பெயர் குளுசிட்டால். சோரோசிலிகேட் இரு தண்ணி மன்னிய வினி, தனித்த இரட்டை நான்முகிகள் கொண்ட மன்னிய வீணி. மன்னிய வீணி அப்படின்னா சிலிக்கேட் தான், அதாவது தனித்த இரட்டை நான்முகிகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த பாண்டிங் நேச்சரை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கொண்ட மன்னிய வீணி அப்படிங்கிறது அர்த்தம். அதான் சோரோசிலிகேட். சார்பிட்டால் நான் ஏற்கனவே குளுசிட்டால் ஜியில் வரும்போதே சொல்லியிருப்பேன், அதனால் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்போடுலின் அப்படிங்கிறது தீயனர் பாறை, அதாவது லித்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தாது, மென்னியத்தின் தாது. ஸ்டிராய்ட்னா ஊக்கியம். ஸ்ட்ரான்சியம்னா செதரியம் இல்லைனா வெண்ணிமம். ஸ்டைரோஃபோம் அதான் ஏற்கனவே சொன்னதான் மலக்கிய மெத்து, இதன் வேதி பெயர் பல்படி மக்கியம். பாலிஸ்டரைன் வேற்று ஆங்கில பேர் தெர்மோகோல். ஸ்டைரின் அப்படின்னா மலக்கியம். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப அதே தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு பேருமே வந்து ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நான் இப்போ சொன்ன எல்லா பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 60 இல்லை 65%, ஒரு 60-65% தான் நான் சொல்லியிருப்பேனே. மீது நிறைய பெயர்கள் நானே கொஞ்சம் விட்டுருக்கேன் தான், அதுக்கு எனக்கு இன்னும் கிடைக்கல. இதை கொடுக்கணுமேங்கிறதுக்கு கொடுக்குறேன். அடுத்து சுக்ரோஸ் கரும்பு சர்க்கரை. சல்ஃபேட் காம்பவுண்டோட குரூப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லணும்னா நாலுயிரக கந்தக வினம்னு சொல்லணும். சல்ஃபேட் அயான் நாலுயிரக கந்தக மின்னூட்டணு SO4 இல்லைனா நேர்மின், அதாவது நேர் மின்னூட்டணுன்னு சொல்லுவாங்க இதை. சல்ஃபைட் அப்படின்னா மூவிரக கந்தக வினம். சல்ஃபேட் அயான் மூவிரக கந்தக மின்னூட்டணு SO3 அது SO4 இது SO3 அது சல்ஃபேட் அயான், இது சல்ஃபைட் அயான். சர்ஃபக்டன்ட்னா
பரப்பிலு விசை குறைப்பி, அதாவது அட்சாப்ஷன் கான்செப்டில் இந்த சர்ஃபெக்டன்ட் படிப்பாங்க. அட்சாப்ஷன் சொல்கிற கான்செப்டில் இதை படிப்பாங்க. பொதுவாக வந்து இதில் தான் வந்து இந்த பஃபர் சொல்யூஷன், அது பெரிய கான்செப்ட். அது சோப் கான்செப்ட்லாம் இந்த சர்ஃபெக்டன்ட்டில் கொஞ்சம் அதிகம். மிஷல்ஸ்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். சரி, இப்போ டி வரிசையில் வரும். டார் கரிக்கில், டார் ஆயில்னா கரிக்கில் எண்ணெய். டான்டலம் அப்படின்னா இஞ்சாயம் இல்லைன்னா வெம்மம். டார்டாரிக் ஆசிட் இதுதான் திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம். திராக்கவிலம் திராக்கவிலம் திராட்சையை தான் அப்படி சொல்கிறாங்க. டெக்னீஷியம்னா பசகன் இல்லைனா செய்தனிமம். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குங்க. டி வரிசையில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், படிச்சிடலாம் அப்படி. அப்புறம் டெஃப்லான் என்னென்னா வினைவி படியம், பலப்படி நெய் தருவலி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. முக்கியமான பேர் என்னென்னா பலப்படி நாவினைவிய இருப்பிணை இருக்கொல்லியம். இது வந்து டபுள் பாண்ட், அதனால தான் இருப்பிணைன்னு சொல்கிறாங்க. F2C CF2N அப்படிங்கிற சங்கிலியை கொண்ட சேர்மம் ஒட்டா பரப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. ஆங்கிலத்தில் இது என்ன சொல்லுவாங்க, டெஃப்லானை பாலிடெட்ரோஃப்ளூரோ எத்திலின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃப்லானுக்கு இன்னொரு பேர் பாலிடெட்ரோஃப்ளூரோ எத்திலின். அதை தான் நாம் தமிழில் நாவினைவிய பலப்படி நாவினைவிய இருப்பிணை இருக்கொல்லியம்னு சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. டெலூரியம்னா ஒளிர்மம், இன்னொன்று வெண்கந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெனசின், இதை நான் படிச்சிருக்கிறது. டெனசின் அப்படிங்கிறது தினிவியம் அப்படிங்கிறது. அதாவது அந்த பேரே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பேர் வந்து தமிழில் மட்டும்தான் உருவாக்க முடியும், வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. டெர்பியம் தென்னிரும்பு விளர்மம். டெர்பின் பைனியம். தாலியம்னா தெல்லியம் இல்லைன்னா சாம்பிமம்னு சொல்கிறாங்க. தெர்மைட் அப்படின்னா மிவே பேட்ரி. தெர்மைட் அப்படின்னா மிவே பூட்டி. தெர்மாக்கோல் அதை ஏற்கனவே அதே தான். மலக்கிய மெத்து, இதன் வேதிப்பெயர் பல்படி மலக்கியம். பாலிஸ்டைரின் வேற்று ஆங்கில பேர் ஸ்டைரோஃபோம். எதுக்கு இதை திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வரிசையிலையும் இந்த பெயர் வரும். ஏன்னா PST இந்த வரிசையில் இந்த பெயர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும், கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம காம்பவுண்ட்ஸோட பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாற்றி இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் கொடுக்குறேன். முக்கியமாக வந்து IUPAC நேம், இந்த IUPAC நேமுக்கும் நம்ம தமிழ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முக்கியமான பெயர்கள் தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை க்ரியேட் பண்ண முடியும். தெர்மோபிளாஸ்டிக் வெப்ப நெகிழி. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், இது நிறைய வார்த்தை வரும் கெமிஸ்ட்ரியில். வெப்ப மிளகு நெகிழி, அதாவது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தியோசைனேட் அயனான் கந்தக கரிம தலைம நேர் மின்னுட்டணு, இதுதான் அதோடைய தமிழ் பெயர். SCN-. வேற்று ஆங்கில பெயர்கள் சல்ஃபோசைனேட் இல்லைன்னு தயோசைனேட். தியோஃப்ரான் கந்தகத்த விடியம், இதன் வேற்று பெயர் தியோஃபின். இது படிச்சிருக்கேன், ஆனால் பட் எனக்கே இப்போ நான் ரீசெண்டாக அதை எடுக்கும் போது இந்த மாதிரி பெயர்கள் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பெயர்கள்லாம் எனக்கே மறந்து போயிடுச்சு. தியோஃபின் அதை கந்தகத்த விடியம். தியோஃப்ரான். தியோல் அப்படின்னா நீரக கந்தக வினம். தியோல் குரூப்னா நீரக கந்தக தொகுதி, SS தொகுதின்னு சொல்லுவாங்க. SH தொகுதி, சிலிக்கான் ஹைட்ரஜன் ரெண்டும் கலந்தது. தோரியம்னா இடியம் சுடரிமம். துல்லியம் அப்படின்னா துலங்கியம் வடமம். டைட்டேனியம் அப்படின்னா வெண்வெளி கரும்பொன்மம். எதுக்கு இந்த திரும்ப இந்த எலமெண்ட்ஸ் தனிமத்தை சொல்கிறேன்னா, தனிமங்களில் உள்ள எல்லா தனிமங்களுக்கும் வித்தியாசமான பெயர்கள் நிறையா உண்டு, ஒரு 4-5 பேர் இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். டைட்டேனியம் டை ஆக்சைடு வெண்வெளி ஈருயிரகம் TiO2. டொலியின் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட். இது ஃபீனாலுக்கே இன்னொரு பேர் தான் இது. C6H5CH3 அதுதான் டொலியின். வர்ணியம் சிஸ்ஐசோமர் நாங்கள் சொல்லியிருப்போம், இது டிரான்ஸ்ஐசோமர் எதிர்ப்பக்க மாற்றியம். ட்ரைநைட்ரோடொலியின் TNTன்னு சொல்லுவாங்க. முத்தலைம வீயுரிக வர்ணியம், இன்னொன்று வர்ணிய வெடின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரிபிள் பாண்ட் அது தெரியும், மும்மை பிணைப்பு இல்லைனா முப்பிணைன்னு சொல்லுவாங்க. டங்ஸ்டன் மெல்லிலையம் மின்னிலைமம், இது நமக்கு எதுக்காகனா நமக்கே தெரியாது, டென்சிட்டி கம்மி, இன்னொன்று அதோட வெயிட்டு ரொம்ப கம்மி, அதெல்லாம் மெல்லிலையம்னு சொல்கிறோம். மெல்லிலை அப்படிங்கிறது டங்ஸ்டன். இப்போ யூ வரிசை இது 3 தான் இருக்குது. யுரேனியம்னா அடரியம் விண்ணிமம். யூரியா அப்படின்னா அமூரியம். யூரிக் ஆசிட்னா அமூரியம் இளம். யூரியா யூரிக் ஆசிட் இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ அடுத்து வி வரிசை, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னா இணைத்திறன் பட்டை. வேலன்சி அப்படின்னா இணைத்திறன். வெனேடியம் அப்படின்னா வெண்ணாகம் பலியம். வார்னிஷ் மெருக்கெண்ணெய். வெர்டிக்ரிஸ் செம்பு கழிப்பு. வினைல் ஆல்கஹால். தெரலிய மதுசாரம், இது நான் ஏற்கனவே சொல்ல எத்தில் ஆல்கஹால் வரும்போது சொல்லியிருப்பேன். தெரலிய மதுசாரம் இதன் வேதிப்பெயர், இன்னொரு கெமிக்கல் நேம் என்னென்னா இருகொல்லிய மதுசாரம்.
அதான் எத்தேல் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஐயுபிஏசி நேம். அந்த ஐயுபிஏசி எதுக்கு இதை திரும்ப சொல்கிறேன்னா, நமக்கு காமன் நேமும் தெரிஞ்சிருக்கணும், அதே சமயம் ஐயுபிஏசி நேம் ரெண்டுத்துக்கும் உண்டான தமிழ் பெயர்கள் தெரிஞ்சால் இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வினைல் குளோரைடு திரளிய பாசிகம் CH2 டபுள் பாண்ட் CHCl. அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஹச்சை தூக்கி Cl போடுவாங்க, எத்திலீனில் ஒரு குளோரினை சேர்ப்பாங்க. அதான் வேற்று வேதிப்பியர் பாசிக விருப்பினை இருகொல்லியம் குளோரோ எத்திலின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டீப்பாக போவேன்னா தெரிஞ்சுக்கோங்க. வினைல் காம்பவுண்ட்னா திரளிய வினம், இருகொல்லிய சாராயத்திலிருந்து அதாவது எத்தில் ஆல்கஹால் பெறப்பட்ட சேர்மம். வினைல் குரூப்னா திரளிய தொகுதி CH டபுள் பாண்ட் CH2 தொகுதி. இதோட வேற்று ஆங்கில பெயர் எத்தில் குரூப். எது வினைல் குரூப்போட இன்னொரு பேர் வந்து என்னது, எத்தில் குரூப். விட்ரியால்னு சொன்னாலே துத்த தொகுதி. விட்ரியால் குரூப்னா துத்த தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுதான் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். வாலட்டைல் அப்படின்னா வெடிமையுடைய, வாலட்டிலிட்டிலன்னா வெடிமை வெடிக்கிற பொருள். வல்கனைஸ் அப்படின்னா வலுப்பதனிடு, வல்கனைசேஷன் வலுப்பதனிட்டல். அதாவது ரப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, மீள்மத்தை வெம்மைப்படுத்தினா சூடுபடுத்தி கந்தகம் சல்ஃபர் சேர்த்து வலுப்படுத்தும் முறை, அதான் வல்கனைசேஷன். வல்கனைஸ்டு ரப்பர் அப்படின்னா வலுப்பதனிட்ட மீள்மம். ஸோ வல்கனைசேஷனுங்கிற ப்ராசஸ்லேருந்து உருவாகிறது தான் என்னது, வல்கனைஸ்டு ரப்பர். அதுதான் வலுப்பதனிட்ட மீள்மம்னா ரப்பர். ஸோ இப்படி புரிஞ்சுட்டு படித்தா நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து W வரிசை உட் ஆல்கஹால். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மரச்சாராயம், இதன் வேதிப்பெயர் ஒரு கொல்லிய மதுசாரம், அதாவது மெத்தைல் ஆல்கஹால். வீக் ஆசிட் மென் அமிலம், வீக் பேஸ் மென் காரம், ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட்லாம் படிப்போம். அதன் அடிப்படையில் இது வந்து வீக் ஆசிட் மென் அமிலம், வீக் பேஸுங்கிறது மென் காரம், பேஸ்னா காரம். அதுக்கடுத்து எக்ஸ் வரிசை, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். செனான்னா அணுகன் அயலிமம், ஜைலின் அப்படின்னா மரநீர், ஜைலினால் அப்படின்னா மரமக்கியம். இதன் வேதிப்பெயர் இரட்டை ஒரு கொல்லிய மக்கியம், அதாவது டை மெத்தில் ஃபீனால். ஃபீனால்ங்கும் போது மக்கியம், டைமெத்தில்னு வர காரணத்தினால இரட்டை ஒரு கொல்லியன்னு சொல்கிறாங்க. மெத்தில்னா ஒரு கொல்லியம்னு அர்த்தம், ரெண்டு ஒரு கொல்லியம் வர்றதுனால இரட்டை ஒரு கொல்லிய மக்கியங்கிறது அந்த ஜைலினால். ஜைலிட்டால் அப்படின்னா என்னென்னா மரசர்க்கரை மதுசாரம்னு சொல்லும் போதே இது என்னது, அந்த இது வரிசையில் வருது. ஜைலின் வரிசையில் தான் இது வருது. சரி, ஒயில் வந்து ஒன்றே தான் எனக்கு தெரிஞ்சது, இட்ரியம், அது எலமெண்ட் பேர். திகலியம் இன்னொன்று கருநரைமம்னு சொல்லுவாங்க. செட் வரிசை சிர்கோனியம் வன்மம் இல்லைன்னா வன்தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க்னா நாகம், ஜிங்க் கார்பைட்னா நாகக்கரிமம், இசட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஜிங்க் டைஹைட்ரேட் நாகம் இருநீரகம் இசட்டன் H2, அதுதான் ஜிங்க் டைஹைட்ரேட். ஜிங்க் சிலிக்கேட் நாகம் மன்னிய வினி, ஜிங்க் சைனமைடு நாகம் இரு தலைம கரிமம், ZnCN2. இதோட முடிஞ்சிருச்சுங்க கெமிஸ்ட்ரி பார்ட். இதோட வேதியியல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான தகவலை பகிருங்க. அடுத்த பதிவில் உயிரியலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.